திராவிடர் நலக்குழு திமுக மண்டல ஆலோசனைக் கூட்டம். ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக தலைமை அலுவலகத்தில் ஆதி திராவிடர் நலக்குழு மேற்கு மண்டல ஆலோசனைக் கூட்டம் ராஜ்யசபா உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஈரோடு தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு முத்துசாமி அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் திமுக மாநில இளைஞரணி துணைச் செயலாளரும் நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி திமுக வேட்பாளருமான கே.இ. பிரகாஷ், வடக்கு மாவட்ட கழக திமுக செயலாளர் நல்லசிவம், மாநகர செயலாளர் சுப்பிரமணியம், தலைமைக் கழகப் பேச்சாளர் இளையகோபால், தெற்கு மாவட்ட இலக்கிய அணித்துணை அமைப்பாளர் முனைவர் திருவாச்சிமூர்த்தி, மாவட்ட துணைச் செயலாளர் செந்தில்குமார், ஆதி திராவிடர் நலத்துறை மாவட்ட அமைப்பாளர் கே. சென்னியப்பன், மாநிலத்தை துணைச் செயலாளர் மு. பொந்தோஸ், துணை அமைப்பாளர் எல்.பி.எஃப். சென்னியப்பன், வடக்கு மாவட்ட அமைப்பாளர் சிற்றரசு மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு முனைவர் திருவாச்சிமூர்த்தி ஆலோசித்து முடிவெடுத்து சில ஆலோசனைகளை நமக்கு கொடுத்த காரணத்தால் தான் ஒவ்வொரு தேர்தலையும் நாம் சிறப்பாக எல்லாவற்றையும் செய்ய முடிந்தது. தலைவர் எங்கெல்லாம் வர முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நம்முடைய உதயநிதி அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பது மட்டுமல்ல, கட்சிக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, பொதுமக்களையும் நம் பக்கம் ஈர்க்கிற அந்த சூழ்நிலையை அவரால் உருவாக்க முடிந்தது என்று அந்தியூரார் சொன்னதை போல நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஒரு 10 ஆண்டு காலமாக ஏற்பட்ட அனுபவத்தில் நான் சொல்ல விரும்புவது, முதலிலே 10 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே வாக்கு கேட்க போகிற பொழுது இளைஞரணி போவார்கள், மகளிரணி போவார்கள், மற்ற அணிகள்லாம் போவார்கள். ஆனால் ஆந்திராவிட நலக்குழு போகிற பொழுது அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதா என்றால் அது இல்லை என்றுதான் நாங்கள் கவனித்தோம். அன்றைக்கு என்ன காரணம்? எனவேதான் இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, ஆந்திராவிட நலக்குழு நண்பர்கள் எங்கே இருக்கிறார்கள் தேடு 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 என்று தேடி வந்து நீங்கள் வீடு வீடாக ஒவ்வொரு இடமாக வாக்கு கேட்க போக வேண்டும் என்று சொல்லி ஏற்பாடு செய்து அதை இங்கே இருக்கிற நம்முடைய நிர்வாகிகள் நிர்வகித்து எந்தெந்த இடத்திலே என்ன ஓட்டு கேட்டோம், எவ்வளவு பேரை சந்தித்தோம், அங்கே என்ன பிரச்சனைகள் வந்தது என்பதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து நம்முடைய அதிகாரிடத்திலே அவர்கள் கொடுத்து அதற்கு சில பரிகாரங்களும் தேடப்பட்ட திட்டம். அதே போல காலையிலே குழந்தைகள் பள்ளிக்கு போகிற பொழுது அவர்களுக்கு காலை உணவு, இந்த திட்டமெல்லாம் அநேகமாக இந்தியாவிலே வேறு எங்கேயும் நினைத்து பார்க்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் வெளிநாடுகளிலே இதை எடுத்து ஸ்டாலின் இப்படி செய்திருக்கிறார், மிக அருமையான திட்டம், நாமும் செய்ய வேண்டும் என்று பேசுகிறார். முடியும் என்று நினைக்கக்கூடாது. எனவே உங்களை நான் கேட்டுக்கொள்வது, சாதாரண மக்கள், அடித்தளத்தில் இருக்கிற மக்கள், காலை பகுதியில் இருக்கிற மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை, அதாவது அவங்க சொல்றது சில நேரத்தில் தாறுமாறா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க, அதனால அதில் வந்து வெளியில் போட்டுறாங்க. நீங்க அதெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி நாம் இந்த ஸ்கீம் பண்ணோம்னா இந்த ஏரியா பூரா நம்ம கைக்கு வந்துடும் என்பதை ஆய்வு செய்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்க வேண்டும்.